திரு ராம்கி, அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையான கூட்டணி இல்லை, அழுத்தம் கொடுத்து அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு கூட்டணி வைக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து பேசினாங்க. ஆனால் சமீபத்தில், அதுவும் பீகார் நிகழ்வுக்கு பிறகு திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கட்சியவே ஹைஜாக் பண்ணிடும் பாஜக, இனிமே அதிமுக ஜெயிச்சா பாஜக முதல்வர் தான் இங்கே பொறுப்பேற்பாருங்கிற இடத்துக்கு திமுக விமர்சனத்தை கூர்மைப்படுத்தி இருக்குல்ல, இது அந்த கூட்டணிக்கு பலம் தரக்கூடிய விஷயமா மாறுமா? திமுக கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணி அந்த ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டர் அங்கே இருக்குது. அதெல்லாம் பரவலாக பேசப்படுகிற விஷயம். ஆக்சுவலாக பாஜக அதுதான், பாஜக பின்னணியில் இருந்து இந்த கூட்டணியை கட்டமைத்தால் ஓரளவு அது இது ஒரு, இல்லைன்னா நீங்கள் முன்னணியில் வந்து நின்றால் நிச்சயமாக அதை பாஜகவோட டாமினேஷன் அதிகமாக இருக்குங்கிற ஒரு பொருள் போடும். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். நம்ம இந்திய ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு பேசும்போதே விமர்சனம் வந்துச்சு. ஆமாம், இப்போ பீகாருக்கு அப்புறம் பாஜக முதல்வருங்கிற இடத்துக்கு அது நகர்ந்துருக்கு. இல்லை, அதுதான் என்னன்னா, நீங்க இந்த லோக்கல் கிரவுண்டில் விளையாண்டால் அது அரசு மீதான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வெளியே தெரியும், அரசு மீதான குறைகள் வெளியே தெரியுங்கிறதுனால தான் பாலை அந்த பக்கம் நகர்த்திட்டு போறாரு. திமுக அதிமுகன்னு வைக்காம அதை நீங்க அதுதான் பாஜக ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்டு, டெல்லிக்கு எதிரான ஒரு அணியில் அப்படிங்கிறது தொடர்ந்து படிப்படியாக கட்டமைத்தது காரணமே அதான். அது ரொம்ப இலகுவா இருக்கும். அதுதான் சரியான சக்ஸஸ் ஃபார்முலாவும் அதுதான். பட் நீங்கள் இங்கே உள்ள கிரவுண்டை பேசுவோம், இங்கே உள்ள விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை திமுகவால் எதிர்கொள்ள முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. நீங்கள் பாருங்களேன், 1000 ரூபா கொடுக்குறோன்னா அவர் 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லுவார். இப்போ விஜய் 2500 ரூபா கொடுக்கலன்னா அவர் ஒதுக்கிடுங்க. இப்போ கொடுக்கும்போது நீ கொடுக்குறதா நாங்கள் கொடுப்போம், நீங்கள் கேட்காம நாங்கள் கேட்டால் டெல்லி எங்களுக்கு கொடுப்பாங்க, கேட்கறதுனால எங்களுடைய நிர்வாக திறமை எங்ககிட்ட இருக்குது, அதை வைத்து நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி தொடர்ந்து பேசும்போது அந்த இடத்துல நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, நீங்களும் பாஜக ஒன்று தான் அப்படிங்கிற அந்த பழைய ஃபார்முலா உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லை, எந்த புள்ளியில் திமுக அதிமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறது திமுகவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல? இல்லை, திமுக அதிமுக அதாவது நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் திமுகவுடைய ஸ்டாண்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் பிஜேபி நிறுத்திட்டு திரும்ப அதிமுக மேலே குறுமைப்படுத்தினாங்க. அப்போ திமுக அதிமுக இருதுருவ அந்த போட்டி வரணும்னு நினைச்சு பண்ணது. அது ஒரு பக்கம் அதிமுக வளர்ந்து ஒரு பிரதானமாக ஒரு கூட்டணி பார்ட்னர், என்டிஏட பார்ட்னர் வந்த பிறகு அதிமுக புறந்தள்ளி விட்டு பாஜக எதிர்ப்பை முன்வைத்தாங்க. ஸோ இது அப்பப்போ சேஞ்ச் மாறிட்டே இருக்கும். பட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவு. இன்னைக்கு முதல்ல சொன்னது போல இந்திய எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு, இதெல்லாம் முன்வைத்து பாஜக எதிர்ப்புங்கிறதுனால தான் அந்த கூட்டணி கரெக்டாக இருக்கும். பட் இதெல்லாமே 10 வருஷம் பயணம் செய்து வர. ரெண்டாவது, இப்போ நீங்கள் புதுசாக பார்ட்னர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன டேக் எடுப்பாங்க? இப்போ பிரேமலதா அவர்கள் இதே கருத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்வாரா? ஓபிஎஸ் அவர்கள் இதே கருத்தை முன்வைத்து செய்வாரா? ஸோ அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க். மற்றவர்களாம் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். ஆக்சுவலா அதை தொடர்ந்து சொன்னாலே போதும். ஆனால் புதுசாக வராங்க என்ன பேசுவாங்க? மேஜர் பார்ட்னர் இல்லைல்ல தேமுதிக. மேஜர் பார்ட்னர்ஸ் இல்லைனாலும் பட் அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இல்லை. இப்போ இதனால் வரைக்கும் முதல்ல சொல்லும்போது நேற்று வரைக்கும் கனவு மையப்பட வேண்டெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு அதெல்லாம் சாதனைகள் முயற்சி விட்டு நாங்கள் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த விஷயம் எங்களுக்கு போதும், அதுவே 85%, 200 தொகுதியை தாண்டி எங்களுக்கு வெற்றி பெறும் சொல்ல வைக்கிறது. அரசியலில் இதுதான் பிரதானமாக கையெடுத்திருக்கிறது, இதுதான். ஸோ அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு தேமுதிகவும் ஓபிஎஸும் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தலை அப்படின்றதுனாலேயே திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் திமுகவும் கூர்மைப்படுத்தக்கூடிய பாஜக விமர்சனம்ங்கிறது பெருசாக வெளியில் வராமலேயே போயிடுமா என்ன? வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா, நீங்கள் பிஜேபி உள்ளே அவங்க தங்களை பிரதானப்படுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா இது வெளில வராது. நீங்கள் அவங்க வங்கும்போது தான் பிரச்சனை வரும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஏப்ரலில் அவங்க கூட்டணி கட்டமைத்தோட சரி, அதுக்கப்புறம் அவங்க தலையிடே எதுவும் பெரிதாக இல்லை. அவங்க நேராக பேசவும் இல்லை, பியூஷ் கோயல் மட்டும் வந்துட்டு போனார், அதோடைய மற்றபடி பிரதமர் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதே நிலை தொடர வேண்டுமானால் அப்புறம் திமுகவுக்கு என்ன இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும். ஆனால் அவங்க பிரச்சாரத்தில் டெல்லியில நிறைய பேர் வந்தாங்கன்னா அது திமுகவுக்கு பெரிய கேக் ஒர்க் தான். பட் இதை கூடுதலாக அவங்க பார்ட்னர்ஸே எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் இது வரைக்கும் சாதனைகள்லாம் சொல்லிட்டு அந்த சாதனையை இப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பிரேமலதாவும் ஓபிஎஸ் என்னன்னா, நாங்கள் 2021 அவங்க கூட இல்லை, அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் இல்லை. இப்போ அவங்க கூட வந்திருக்கோம், ஏன்னா அவர் 5 வருஷம் டெலிவரி பண்ணியிருக்காரு. அதனால் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் 5 வருடம் தொடர்ந்தால் டெலிவரி பண்ணுவாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அது பெரிய அளவில் எடுப்படும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன், ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை விட இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது பாசிட்டிவான ப்ரொஜெக்ட் இல்லைங்க, நீங்கள் ஸ்டாலின் தலைமையை நம்புங்க, நாங்கள் அப்படி தான் அவநம்பிக்கையோடு இருந்தோம், இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோன்னு ஓபிஎஸ், பிரேமலதா போன்றவர்கள், கமலஹாசன் போன்றவர்கள் அப்போ இல்லாதவர்கள் இப்போ சொன்னால் அதுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் வரும். அதை எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக. திமுகவுடைய கட்சி பலம், திமுகவுடைய கூட்டணி பலம், அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களுடைய பலம், அதற்கப்புறம் 4ஆவதாக தான் அவங்க பாஜக எதிர்ப்புங்கிறத வைக்கிறாங்க. இதை சமன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலம் என்ன?
இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அது 4வது பிரதானம் வைக்கிறாங்களா, இப்போ கடைசியாக வைக்கிறாங்க, லாஸ்ட் பால் லாஸ்ட் சிக்ஸர் சொல்லும்போது கூட அந்த 4வது விஷயம் தான் பிரதானம் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதை வைத்தால் நிச்சயமாக அதை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் லாஸ்ட் டைமும் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் திருமாவளவன் செய்த பிரச்சாரம் தான் பெரிய அளவு எடுபட்டது. நீங்கள் பாஜக போடுறோம், அதிமுக போடுற ஓட்டு, பாஜக போடுற ஓட்டுன்னு சொல்லி அது போன்று இன்னைக்கு முதல்வர்களும் சொல்லும்போது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு? அது நீங்கள் அது இல்லை, நீங்கள் உங்களுக்கான காலம் இன்னைக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டவே முடியாது. அது இப்படி தான் போயிடும். அப்போ கடைசி நகரத்தில் பிரச்சாரத்தில் எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது இந்த கூட்டணிக்கு நெகட்டிவாக தான் போகும். அப்போ அதிமுக தன்னை முன்னிலைப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் மொமெண்டம் வரணும். அது வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பட் அது இன்னும் அது ஒன்றும் செட்டில் ஆகலையா? திமுக வந்து திமுக அதிமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணலைன்னா கவுண்டரா அதிமுக வந்து திமுக அதிமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணணும். நரேட்டிவ் செட் அப்படி செட் பண்ணாதான் அதிமுக அதுதான் அடுத்த ஸ்கோப் மோட்டம் கிரியேட் ஆகும். பாஜகவை முன்னிலைப்படுத்தாம பாஜக முன்னிலைப்படுத்தல, பாஜக தன்னை முன்னிலைப்படுத்தாமல், இது பாஜக தானே இருக்கு அந்த கீயே, அந்த ரோலே வந்து அவங்க தான் பண்ணணும். அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அதிமுக முன்னிலைப்படுத்தினால் திமுகவுக்கு சரியான சரி. அதிமுகவே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிச்சுன்னா பாஜக பேக் சீட் முன்னிலைப்படுத்தினால் என்ன திமுக என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இவங்க வந்து பின்னாடி அவங்க தான் இயக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அந்த விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி இதுவரைக்கும் கிரியேட் ஆகவே இல்லை. நீங்க அதை முதல்ல சரி செய்து இருக்க வேண்டும். அதை சரி செய்யாமலே வந்துட்டாங்க. இப்ப நீங்க திரும்ப லோக்கல் இஷ்யூவை நீங்க பேசுறதுக்கே தயக்கமா இருக்கல. இன்னைக்கு அன்புமணி விரிவா அறிக்கை கொடுக்குறாரு, விமர்சன அறிக்கை. ஒவ்வொரு இவ்வளோ இன் டீடைலா வேற எடப்பாடி கூட கொடுக்கல. அன்புமணி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அதை மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து செஞ்சு கொண்டு போக முடியும்? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுக்கு வந்து எதிர்க்கட்சி மத்தியில் அந்த மொமெண்டமே இன்னும் கிரியேட் ஆகவே இல்லை. இஷ்யூஸ் இருக்கு, அதை சொல்லக்கூடிய முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. அதை வந்து திமுக அணி சார்பா அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு தான் பாக்குறேன்.